தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு இல்லை என்று அதிமுக திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் விஜய்க்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ள 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு அளிக்குமாறு கோரிக்கை விடுத்து வருகிறது. அதன் ஒரு கட்டமாக அதிமுகவுடன் ஆதரவு கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி ஆகியோரை கடம்பூர் ராஜு, இசக்கி சுப்பையா, விஜயபாஸ்கர் ஆகியோர் தனித்தனியாக சந்தித்து பேசியதால் அதிமுக ஆதரவு அளிக்க உள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு கே.பி. முனுசாமி, எந்த சூழ்நிலையிலும் தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்காது என்று கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸிலும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதனிடையே ஆதரவு அளிக்குமாறு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை தாவேகா தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 20க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து எம்எல்ஏக்களை பாதுகாக்கும் வகையில் அவர்கள் அனைவரும் நேற்றிரவு புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணிதிரண்டுள்ள எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்தை சட்டமன்ற அதிமுக தலைவராக தேர்ந்தெடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுக மீண்டும் பிளவுபடும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பழனிசாமி அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளை தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்க உள்ளதால் தமிழக அரசியல் களம் அனல் பறக்கிறது.